இட்லி தோசைக்கு நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக பொடி செய்யலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு முழு உளுத்தம் பருப்பு சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதே கடாயில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு உடச்ச கடலை வறுத்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுறேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய்யோ நல்லெண்ணெயோ சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக புளிப்பு, ஸ்வீட்டு, காரம் 3 சுவையும் சேர்ந்து ஃப்ளேவர்ஃபுல்லான பொடிங்க. பொடி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.